ஒரு கரெக்டான லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எப்படி இருக்குன்றது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மொத்தமாக 6 பாயிண்ட்ஸ் தான். வீடியோ 2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு போனஸ் பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணணும். செகண்ட் திங் கவரேஜ். நம்ம எடுக்கிற ப்ரீமியமோட கவரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆனுவல் இன்கமோட 10 to 15 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். தேர்ட் திங், நீங்கள் ஒரு பாலிசி எடுக்கிறீங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, ப்ரீமியம் என்ன, இது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். அந்த ப்ரீமியம் நம்மளால பே பண்ண முடியுமா, அண்ட் அந்த கவரேஜ் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கா, இதை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஒரு ட்ரஸ்டபிளான ஏஜென்ட்டா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அவங்களோட கஸ்டமர் பேஸ், ரெவ்யூஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஃபிஃப்த் பாயிண்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். நம்ம ஒரு பாலிசி எடுக்கிறோன்னா அதில் ஆட்-ஆன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கணும். கிரிட்டிக்கல் இல்னஸ் ஆட்-ஆன் இருக்கா, அண்ட் டெத் கவரேஜ் இது எல்லாத்தையுமே நான் கரெக்டாக லாஸ்டான ஒரு 6th பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ். ஒரு பாலிசி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம எதுக்காக எடுக்கிறோம்? என்னோட சைல்டோட மேரேஜ்க்காக எடுக்கிறேன், இல்லை அவங்களோட எஜுகேஷன், இல்லை எனக்கு ஒரு ட்ரீம் ஹவுஸ் நான் வாங்கணும் அதுக்காக நான் எடுக்கிறேன் அப்படின்னா அதை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி நான் அதுக்காக நீங்கள் ரிவ்யூ பண்ணி எடுக்கணும். அந்த போனஸ் ஸ்டெப் என்னன்றதை இப்போ சொல்லட்டா, ஒரு பாலிசி எடுக்கிறோம்னா நம்ம சின்ன வயசாக இருக்கும் போது எடுக்கிறோன்ற போது அது ரொம்பவே நமக்கு பெனிஃபிட் தரும். பிகாஸ் அந்த ஏஜில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரீமியம் கம்மியாக இருக்கும், கவரேஜ் அதிகமாக இருக்கும். பிகாஸ் த மெயின் ரீசன் இஸ் யூ ஆர் ஹெல்தி. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கே உங்களோட இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டை பார்த்து இந்த பாலிசி எடுங்க.